மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் வரும் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கருத்துக்களை கேட்டறிந்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், தமிழ்நாடு இன்று மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் வரும் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் கூறினார். நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் அடிப்படையில் தொகுதிகளை பிரிச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 8 தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போயிடும். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது. தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென்னிந்தியாவின் தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் எச்சரித்தார். நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதுகுறித்து எக்ஸ் பதிவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கூட்டாட்சியில் கோட்பாடுகளை பாதுகாக்கும் விதத்தில் நியாயமான வெளிப்படைத்தன்மை மிக்க ஒரு வழிமுறையை மத்திய அரசு பின்பற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பங்கேற்க உள்ளதாக அறிவித்துள்ளன. மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்தார்கள். இதை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மக்கள் கடைபிடித்தார்கள். இதற்கு தண்டனை 9 நாடாளுமன்ற தொகுதிகளை குறைப்போம் என்று சொல்லலாமா? இதுதான் சமூக நீதியா? இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கின்ற ஒன்றிய அரசா? இதுகுறித்து நியூஸ் 8 தமிழ்நாட்டுக்கு பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தொகுதி மறுசீரமைப்பின் மூலம் தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்கும் மத்திய அரசின் செயலை ஏற்க முடியாது என்றார். ஒரு தமிழ்நாட்டினுடைய அந்த உரிமைகளை பறிக்கின்ற ஒரு விஷயமாக நிச்சயமாக மத்திய அரசு ஈடுபடுவது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், ஒரு கண்டிக்கத்தக்க விஷயமாகத்தான் நிச்சயமாக பார்க்க முடியும். எனவே எங்களுடைய அந்த நிலைப்பாடை தெளிவாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே அது அந்த நேரத்தில் கலந்து கொள்வதா இல்லையான்றது கட்சி முடிவு செய்யும். தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒருமித்த குரலாக எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். சீர்திருத்தம்ங்கிற பெயர்ல சீரழிக்கிறது எப்படி ஏற்கிறது? அதனால அது தேவையில்லாத போராட்டங்களை நமக்கு உள்ள திணிக்கிறாங்க. மாநில உரிமைன்னு வரும்போது எல்லாரும் சேர்ந்து நின்று தான் ஆகணும். அது சரிதான். எல்லா ஆற்றலையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு ஒற்றுமொத்த குரலா ஒரே மாதிரி எதிர்ப்பை தெரிவித்து இது அவசியம் இல்லைன்னு நம்ம தடுக்கணும். அதே சமயம் எம்பி தொகுதிகள் குறைப்பு என்ற கற்பனையின் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். செகண்ட், மத்திய அரசு எங்கேயும் கூட தொகுதி மறுசீரமைப்பு எங்கேயுமே சொல்லல. அதற்கு ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடத்தணும், மக்கள் தொகை எடுக்கணும். மக்கள் தொகை மட்டுமே மறுசீரமைப்புக்கு பயன்படுத்துவோமா அப்படின்னு தெரியாது, பயன்படுத்த போவது கிடையாது. தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் தலையில் கத்தி தொங்கிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருந்த நிலையில் அதற்கு ஆதரவாக எக்ஸ் சமூக வலைதளத்தில் கருத்துக்கள் #FAIR DELIMITATION FOR TN என்ற பெயரில் பதிவிடப்பட்டு ட்ரெண்ட் ஆகின.